அனைத்து தமிழ் நண்பர்களுக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஆல் இன் ஒன் தமிழ் சேனல். நான் நவீன்குமார். இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம லைஃப்பில் பார்த்தீங்கன்னா சில ரூல்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணணும். நிறைய ரூல்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் இதுக்கு எல்லாத்துக்குமே பேசிக்காக இருக்க ஒரு ரெண்டே ரூலுங்க. இதை ஃபாலோ பண்ணாலே போதும், நம்ம லைஃப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம முன்னேற்றத்துக்கு மற்ற எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக மற்ற எல்லா ரூல்ஸையும் ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஃபாலோ பண்ணலாம். அப்படிப்பட்ட ரெண்டே ரூல்ஸை பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரொம்ப முக்கியமான விஷயங்க, தவறாமல் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பாருங்கள். நம்ம லைஃப்பில் இந்த ரெண்டு ரூல்ஸை ஃபாலோ பண்ண போதும் நம்ம பார்த்தீங்கன்னா முன்னேறலாமா? அப்படி ஒரு ரூல்ஸ் நான் இது கேள்விப்படுறது இல்லையா? அவன் நிறைய சொல்லுவாங்க. நம்ம பார்த்தீங்கன்னா காலைல எழுந்துக்கணும், ஒழுங்காக படிக்கணும், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒழுங்காக டைம் கீப் அப் பண்ணணும், அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் சொல்லுவாங்களே, ஹார்ட் ஒர்க் பண்ணணும், இப்படியெல்லாம் சொல்லுவாங்க. ஆமாம், இது எல்லாமே பண்ணணுங்க. ஆனால் இதுக்கு பேசிக்காக ரெண்டு ரூல்ஸை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டைம், அது காலம். ஓகேங்களா? நம்ம எந்த ஒரு விஷயத்தை செய்தாலும் சரி, அது பார்த்தீங்கன்னா அந்த டைம் கரெக்டாக செய்யணுமன்றது தான் ரொம்ப முக்கியமான விஷயமே. நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா பசிக்குதுன்னா, நம்ம இப்போ காலைல 8 மணிக்கு பசிக்குதுன்னு வச்சுக்கோங்க, இல்லை 2 மணிக்கு பசிக்குதுன்னு வச்சுக்கோங்க, நம்ம எப்போ சாப்பிடணும்? அந்த 2 மணிக்கு சாப்பிடணும். ஓகேங்களா? அந்த 2 மணிக்கு சாப்பிடாம டெய்லி ஒரு 4 மணிக்கு 5 மணிக்கு சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்க, நம்ம உடம்பு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஏடாகூடமாயிடும். அதே மாதிரி தான் அந்த டைம் பார்த்தீங்கன்னா எல்லா விஷயத்துக்கும் நம்ம எந்த டைமில் கரெக்டாக பார்த்தீங்கன்னா படிக்கிறோமா, கரெக்டாக பார்த்தீங்கன்னா வேலைக்கு போகிறோமா, இப்போ எல்லாத்துலேயும் இப்போ வேலைக்கு நம்ம தான் டைம் சொல்லலாங்களே, இந்த டைமுக்கு தான் நீங்கள் வாங்கினா இந்த டைமுக்கு போகணும்னு சொல்லிட்டு. அதே மாதிரி நம்ம லைஃப்பில் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா அந்த டைம் கரெக்டாக நம்ம செய்யணுமான்றது தான் ரொம்ப முக்கியமான விஷயங்க. இதுதான் எல்லாத்துக்கும் பேசிக்கே பார்த்தீங்கன்னா இப்போது ஒரு வயசில் நம்ம கரெக்டாக படிச்சிருந்தோன்னா பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் இப்போ ஃபீல் பண்ண மாட்டாங்க. இப்போ நிறைய பேர் ஃபீல் பண்ணுவாங்க, ஐயோ நம்ம அப்போயே ஒழுங்காக படிச்சிருந்தா இன்னும் முன்னேறி இருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதே மாதிரி தான் இப்போ எல்லாமே அதுதான். இப்போ எல்லாத்துக்குமே கற்றுக்கு தந்துதான் அந்த டைமுக்கு நம்ம கரெக்டாக பண்ணி இருந்தால் அதை நம்ம கரெக்டாக பார்த்தீங்கன்னா நம்ம லைஃப்பில் பார்த்தீங்கன்னா எல்லா விஷயத்துக்கும் அப்படியே ஃபாலோ ஆகும். ஓகேங்களா? அந்த லைஃப் அந்த கரெக்டான ஒரு டைமை நம்ம மேனேஜ்மெண்ட் பண்ணாததுனால நம்ம நிறைய பார்த்தீங்கன்னா இழக்கதான் கஷ்டப்படுறோம். ஓகேங்களா? நம்ம எல்லாருக்குமே முக்கியமான விஷயம் இப்போ பணம் தான் ஓடிட்டு இருக்கோம். பணத்தை விட முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா டைம். ஏன்னா இந்த டைம் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு செகண்டு போயிடுச்சு, இதை திருப்பி நம்மளால வாங்க முடியாது. ஓகேங்களா? அதே மாதிரி தான் நம்ம லைஃப்ல இந்த டைம் போயிடுச்சுன்னா கிடைக்காது. திருப்பி அந்த டைம் பார்த்தா நம்ம காசு கொடுத்தோ இல்லை வேற எது கொடுத்தோ வாங்க முடியாது. வேற ஏதாவது ஒரு பொருள் உடஞ்சிச்சுனாலும் இன்னொரு பொருள் வாங்கிக்கலாம், ஏதோ ஒன்று பண்ணலாம். ஆனால் அந்த டைம் மட்டும் பார்த்தீங்கன்னா அதாவது இது உயிருக்கு சமானமான விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த டைம். உயிருக்கு போயிடுச்சுன்னா ஒரு முறை வராது இல்லை? அதே மாதிரி தான் இப்போ கடந்த காலம் போயிடுச்சுன்னா திருப்பி நம்மளுக்கு கிடைக்கவே கிடைக்காது. அந்த டைமுக்குள்ளே நம்ம எல்லாத்தையுமே ப்ராப்பராக போகணும். சாப்பிட்ற விஷயமாகட்டும், நம்ம வேலைக்கு போகிற விஷயமாகட்டும், நம்ம லைஃப்பில் பார்த்தீங்கன்னா படிக்கிற விஷயத்துலேருந்து எல்லாத்துக்குமே இது பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே போகுதுங்க. ஒரு பார்த்தீங்கன்னா இப்போ சின்ன பையனாக இருக்குன்னு பெரிய வயசான வரைக்கும் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா போகுது. இது பார்த்தீங்கன்னா ஆண் பெண் எல்லாருக்குமே இந்த விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயம். டைம் தாங்க நம்ம லைஃப்லேயே ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த டைமுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், எப்படி இருக்கிறோம், எப்படி வாழ்கிறோம், அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். செகண்ட் பார்த்தீங்கன்னா உடல் ஆரோக்கியம், ஹெல்த் கண்டிஷன். நம்மளுடைய ஆரோக்கியம் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். டைமை எந்த அளவுக்கு நம்ம மதிக்கணும் அதே மாதிரி தான். ஏன்னா பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளோட உடம்பு நல்லா இருந்தால் மட்டும்தான் நம்மளால் பார்த்தீங்கன்னா எல்லா விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா நம்மளால் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். ஏன்னா நம்ம சின்ன வயசுல நம்மளுக்கு தெரியாதுங்க, எதுவுமே தெரியாது. ஓகேங்களா? நம்ம சின்ன வயசுல இருக்கும்போது இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன குழந்தை கூட பார்த்தீங்கன்னா சுகர் இருக்கு, ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கு, எல்லாமே இருக்கு. இதே பார்த்தீங்கன்னா இது ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடினா தெரியாது. அப்போ யாருக்குமே அந்த அளவுக்கு தெரியாது. மெடிக்கல் ஃபெசிலிட்டி கிடையாது, எதுவுமே கிடையாது. இப்போ இருக்க காலகட்டத்தில் எல்லாமே வருது. நம்ம சாப்பிட்ற ஃபுட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஆரோக்கியமாக இருக்குன்றதே இப்போ சந்தேகமாக இருக்குது. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா வெளியே சாப்பிட்றத பார்த்தீங்கன்னா ஜங்க் ஃபுட்டு அந்த வெளியே சாப்பிட்றத அவாய்ட் பண்ணிக்குங்க. ஓகேங்களா? ஏன்னா வெளியே சாப்பிட்ற ஃபுட்டில் அவ்வளோ கெமிக்கல்ஸ் அந்த மசாலா இதெல்லாம் ஆட் பண்ணுறாங்க. அதனால உடல் உபாதைகள் தான் அதிகமாகுது. அதே போல் சின்ன வயசுல குண்டு ஆகிறாங்க, ரொம்ப ஒல்லி ஆகுறாங்க, எல்லாமே இருக்காங்க. ஆனால் நம்ம சின்ன வயசுலேருந்து வீட்டில் பொதுவாக கிராமத்தில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ இருக்காது. ஆனால் டவுன் சைடு போயிட்டீங்கன்னா பேச்சுலர்ஸ் பசங்களாம் அவ்வளோ பார்த்தீங்கன்னா வெளியே தான் வாங்கி சாப்பிட்றாங்க. யாரோ சிலர் தான் பார்த்தீங்கன்னா பேச்சுலர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சமைச்சு சாப்பிட்றாங்க. அதுவும் அவங்களுக்கு தனியாக சில ஐட்டம்ஸ்லாம் ரெடிமேடாக கிடைக்குது, அதே வாங்கிக்கிறாங்க. அதனால பார்த்தீங்கன்னா நம்மளோட உடல் ஆரோக்கியம் ரொம்ப முக்கியமான விஷயம். மோஸ்ட்லி வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கங்க, பழங்கள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கங்க. ஓகேங்களா? வெஜிடபிள்ஸ் எல்லா வீட்லையும் கிடைக்கும். அந்த வெஜிடபிள்ஸ் கூட பொதுவாக பார்த்தீங்கன்னா வெளியே இப்போ டவுன்லலாம் பார்த்தீங்கன்னா ரேட் ஜாஸ்தியாக இருக்குது. ஏன்னா நான் ஒசூரில் இருக்கிறதுக்கும் இங்கே இருக்கிறதுக்கும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது. எங்கள் கிராமம் பார்த்தீங்கன்னா இருக்கிறது பெருங்காஞ்சி கிராமம். எங்கள் கிராமத்தில் பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே சந்தை போடுவாங்க, அங்கே போய் வாங்கிட்டு வருவோம்.
கூறு போட்டு கொடுவாங்க பார்த்தீங்களா, ஒரு கப்பில் வச்சு 10 ரூபா 20 ரூபான்னு சொல்லிட்டு அதுவே இருக்கும், 1/4 கிலோ 1/2 கிலோ இருக்கும். அதே வந்து பார்த்தீங்கன்னா டவுனில் வாங்கும்போது ரேட் ஜாஸ்தி தான், ஆனால் இங்கே ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். இப்போ டவுன்லலாம் மோஸ்ட்லி வெஜிடபிள்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிராமத்துலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் ஆகிட்டு அங்கெல்லாம் போகுது, ஒரு நாள் 2 நாள் ஆகும். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா சில கெமிக்கல்ஸை யூஸ் பண்ணுறாங்க. அது கொஞ்சம் வாடாமல் இருக்கிறதுக்கு, கொஞ்சம் நல்லா இருக்கிறதுக்கு, ஃப்ரெஷ்ஷாக வெளியே நல்லா தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கெமிக்கல்ஸுக்கு நான் சொல்லதில்ல. ஆனால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வெளியே வாங்காமல் வெஜிடபிள்ஸ் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா வழி கிடையாது. ஆனால் வெஜிடபிள்ஸ் சாப்பிட்ணும் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா. அப்போ வந்து கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏங்க ஒரு வாழைப்பழம் கிடைக்காதாங்க நம்மளுக்கு, தாராளமாக கிடைக்கும். ஒரு கொய்யா கிடைக்காதா, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சீப் அண்ட் பெஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்காது. நெல்லிக்காய் இதெல்லாம் அவ்வளோ உடம்புக்கு ஆரோக்கியமான விஷயம், இதில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. அதே போல் படிக்கிற வயசில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைம் சொன்னோம் பார்த்தீங்களா, அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சின்ன வயசுலேருந்து அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கெல்லாம் தெரியாது, இப்படியெல்லாம் ஒரு வழிமுறை இருக்குன்னு தெரியாதுங்க. தெரிஞ்சுதான் நாங்களாம் இப்படி இருந்துக்க மாட்டோம். உண்மை வந்து சொல்லலாம், எங்களுக்கு சொல்லிக் கொடுக்க ஆள் கிடையாது. அதனால் இப்போ சொல்கிறேன், நம்ம லைஃப்பில் ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டைம் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உடல் ஆரோக்கியம். இப்போ எல்லாருக்குமே அந்த உடல் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் நிறையவே இருக்குது, கொஞ்சம் நஞ்சில். இப்போ எந்த வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சுகர் டேப்லெட்டோ பிபி டேப்லெட்டோ இல்லைன்னு சொல்லுங்க பார்க்கலாம். 199 வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்குது. பெரியவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா சுகர் பிபி இருக்கவே இருக்குது. எல்லாத்துக்குமே காரணம் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான், பணம் 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 பணம்னு ஓடிட்டு இருக்கணும். இந்த ஓட்டத்தை கம்மி பண்ணிட்டு இனிமேல்பட்ட பேரண்ட்ஸ் முக்கியமாக சொல்கிறேன், உங்கள் பசங்க நல்லா வளரணும்னா நீங்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா பசங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். நம்ம லைஃப்பில் ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த 2 விஷயம். இந்த 2 விஷயம் தான் மற்ற எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்ஸு. இந்த 2த்துக்கு நம்ம ஒழுங்காக அந்த டைம் வந்து போனால் கிடைக்காது. அதை ஒன்று புரிஞ்சுக்கணும். உடம்பும் அதே மாதிரி தான், அவ்வளோ சீக்கிரத்தில் உடம்பு ஏறிட்டாலும் சரி, உடம்பு கம்மியாக இருந்தாலும் சரி, ரொம்ப வீக்காக இருந்தாலும் சரி, அவ்வளோ சீக்கிரத்தில் நம்ம உடம்பு ஸ்ட்ராங் ஆக்க முடியாது. அதுக்கு எவ்வளோ ப்ரிப்பேர் பண்ணணுமோ அவ்வளோ ப்ரிப்பேர் பண்ணணும். இப்போ ஆக்சுவலி இந்த வீடியோ ஷூட் பண்ணிட்டு இருக்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தலைவலி வந்துட்டு கிட்டத்தட்ட ஃபஸ்ட்டு டைமை பற்றி பேசும்போது வந்து பார்த்தீங்கன்னா காலையில் ஷூட் பண்ணேன். அதே போல் தலை வந்துட்டு நான் போய் படுத்துட்டேன், முடியல என்னால். ஏன் வந்துச்சுன்னு எனக்கு தெரியல. அது மாதிரியான சுச்சுவேஷன் நம்ம இருக்கும். அப்புறமா டேப்லெட் போட்டும்போது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மதியம் 3 மணிக்கு ஷூட் பண்ணிட்டு இருக்கேன். ஓகேங்களா, இன்னைக்கு என்ன தேதி ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 17. ஓகேங்களா, பிப்ரவரி 17 நான் இப்போ ஷூட் பண்ணிட்டு இருக்கேன். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புடைய கண்டிஷன் அவ்வளோ வீக்காக இருக்குது, நம்மளுக்கு ஹெல்த் இல்லை, சீக்கிரமாக ஏதோ ஒன்று அஃபெக்ட் ஆகிற மாதிரி நம்ம பாடி கண்டிஷனை வச்சுட்டு இருக்கோம். அதனால் உடல் ஆரோக்கியத்தை ஃபஸ்ட்டு நல்லா பார்த்துக்கணும். ஆக்சுவலாக நான் ஒசூரில் வந்து பார்த்தீங்கன்னா 22,000 சம்பளத்துக்கு வேலை செஞ்சிருந்தேன். என் உடம்பு சரியில்லாத போன காரணத்தில் ஏன் உடம்பு சரியில்லாமல் போச்சு, அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 12 மணி நேரம் 13 மணி நேரம் வேலை ஆகிடுவேன். அங்கே தான் இருப்பேன். மாதத்தில் 31 நாள் வேலை, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 30 நாளுக்கு 31 நாள் வேலை இருக்கும். அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நானே வேண்டாம், சம்பளம் இல்லை கட்டிட்டு ஒரு சம்பளம் கிராமத்தில் போய் நிம்மதியாக வாழலாம் அப்படின்றதுக்காக நான் இங்கே வந்துட்டேன். எனக்கு கிடைக்கும், என்னால் முடியுங்க, எனக்கு நிறைய கான்ஃபிடென்ட் இருக்குது, என்னால் கண்டிப்பாக முடியும், கண்டிப்பாக எல்லா வேலையும் முடியும், உங்களாலேயும் முடியும். நம்ம அந்த டைமையும் நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்தை ஃபஸ்ட்டு பார்த்துக்கணுன்றதுக்காக, நான் ஃபஸ்ட்டு உடல் ஆரோக்கியத்தை பார்த்துக்கணுன்றதுக்காக நான் ஊருக்கு வந்துட்டேன். உண்மையான விஷயம் அதுதாங்க. அது நிறைய பேருக்கு சொல்லலை. நான் வந்து பார்த்தீங்கன்னா ஊரில் நிறைய பேர் கேட்பேன், என்ன வேலைக்கு போகாமல் சுற்றிட்டு இருக்கானே. என்னால் முடியும், நான் யூடியூப்பில் கண்டிப்பாக வருவேன். அப்போ இந்த வீடியோ நீங்கள் பார்க்கும்போது இவர் அப்பயே சொன்னார். ஆக்சுவலாக வந்து உண்மை, ஏன்னா யாரும் அனுபவசாலிகள் யாருமே சொல்ல மாட்டாங்க நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரம் சொல்லிட்டு எதுவுமே சொல்ல மாட்டேன். ஆனால் பேசிக்கான ஒரு வீட்ஸ் தான் இது வந்து பார்த்தீங்கன்னா டைமும் உடல் ஆரோக்கியம், இது 2மே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நம்ம லைஃப்பில் வந்து பார்த்தீங்கன்னா. அதனால நீங்கள் தான் அதை பார்த்துக்கணும். போன காலம் நம்மளுக்கு கிடைக்காது, அதே போல் போன உடம்பும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கண்டிச்சுனாலும் கிடையாது, குண்டாயிட்டாலும் அதை ஒல்லியாக்கிறதுக்குள்ள படாத பாடு பட்டுடுவீங்க. ஓகேங்களா, அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இதை வந்து 2த்தையும் ஹேண்டில் பண்ணுங்க. நீங்கள் லைஃப்பில் சாதனையில் மேலே பயங்கரமாக இந்த 2த்தையும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோலாக வச்சுட்டுனாலே நம்ம லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். இதை சொல்லணும் தான் ஆசைப்பட்டேன். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு நீங்கள் தான் சொல்லணும். நான் சொன்னது வந்து உங்களுக்கு ஒத்து போதா, உங்களோட ஒத்து போதா, இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா இல்லை இது ஏதோ சும்மா அடிச்சுக்காக நினைக்கிறீங்களா? ஏன்னா நான் சொல்கிறது என் அனுபவத்துலேருந்து சொல்கிறேங்க. எங்களுக்கு சொல்லிக் கொடுத்த ஆள் கிடையாது, எதுவுமே கிடையாது. அந்த காலத்தில் நான் வந்து 90s கிட்ஸ், எனக்கு இப்போ 35 வயசு ஆகுது. ஓகேங்களா, எனக்கெல்லாம் எங்கள் அப்பா வாத்தியார் கிட்டத்தட்ட அவரே வந்து பார்த்தீங்கன்னா அவர் பிஸ்னஸ்னு போயிருந்தா வந்து எங்களை கண்டுக்கல அப்பா வந்து பார்த்தீங்கன்னா. இப்போ அதனால் நிறைய கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இப்போ ஓரளவுக்கு நல்லா இருக்கேன், நல்லா இருப்பேன் நான், அது எனக்கு தெரியும். ஓகேங்களா, ஓகே, இந்த விஷயத்த சொல்லணும்னு நினச்சேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங், ஹேவ் எ குட் டே. இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.